ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டேஸ்டான தலப்பாக்கட்டு பிரியாணிங்க. இந்த பிரியாணிக்கு நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு மசாலா முதல்ல ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், 2 பீஸு, ஒரு 2 துண்டு பட்டை, ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, இதை எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கூடவே 20 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி தான் அதுக்கு அவ்வளோ ஒரு திக்னஸ் கொடுக்குது, டேஸ்ட்டும் கொடுக்குதுன்னு சொல்வேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி செஞ்சேன். அப்போ நான் பெருசாக வீடியோவே எடுக்கல. முதல்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மறுபடியும் பசங்க அதே பிரியாணி தான்மா வேணும் எங்களுக்கு, புரட்டாசி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்காக தான் திரும்பவும் தலப்பாக்கட்டி பிரியாணி செஞ்சேங்க. டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனோட சூடுலேயே கொஞ்சம் முந்திரி போட்டதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியா சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். அதையும் சேர்த்து எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியுமே ரொம்ப அப்படியே நைஸ் பொடியாக அரைக்க தேவையில்லை. ஒரு 3/4 பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவும் பொடி கிடையாது, அதுக்காக கொரப்பாகவும் கிடையாது. ஏன்னா நம்ம வாயில் தட்டுப்படக்கூடாது. இதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு 2 சேர்த்து 100 கிராம், கூடவே 5 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு கொஞ்சம் கூட தேவைனாலும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. இதை எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த க்ரீனிஷ் கலரே வதக்கும் போது கலர் மாறும். அந்த கலர் தான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கான ஒரிஜினலான ஆர்த்தன்டிக் கலர்னு கூட சொல்வேன். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது 1 kg செய்யறதுக்கான மெஷர்மெண்ட்டு. இந்த பிரியாணிக்கு நீங்கள் ஜீரக சம்பா அரிசி போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி மட்டனில் தான் செஞ்சுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், உப்பு, ஆக்சுவலி தயிர் போடும்போது வீடியோ நான் ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் உங்களோட ஷேர் பண்ண முடியல. 150 ml தயிர் எடுத்துக்கிட்டேன். அது ஏன்னா புளிப்புக்கு நம்ம தக்காளி சேர்க்கறது இல்லை, தயிரும் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும்தான். அதனால் நான் 150 ml தயிர் எடுத்துக்கிட்டேன். நான் மட்டன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதனால தான் உப்பு கொஞ்சம் பார்த்து யோசித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உண்மையாக ஒரு தடவை இந்த பிரியாணி செஞ்சிட்டிங்கன்னா வேறு பிரியாணி சாப்பிட்றதுக்கு மனசே வராது. இந்தளவுக்கு நல்லா கலர்ஸ் சேஞ்ச் ஆகி வந்ததும் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல தான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். திரும்பவும் கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சேன். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் வைக்கும்போது ரைஸும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது, குழஞ்செல்லாம் வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தேன் மட்டனையும் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னா இந்த மசாலாவிலே மட்டனை வேக வைக்கலாம். அது இன்னுமே மசாலா நல்லா உள்ளே ஊறி இருக்கும். ஆனால் நான் இதே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்தேன். அதுலேயே நல்லா மட்டனில் மசாலா உள்ளே இறங்கிருச்சு. இந்த பிரியாணிக்கு நம்ம மசாலாவில் வதக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு
வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த ட்ரை பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவு வந்து ஆனால் கரெக்டாக இருந்தது. அதாவது 1 kgக்கு இந்த ஃபுல்லாகவே போட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சேன். சரி கொஞ்சம் வதக்கிட்டு எப்படி இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வதக்கிட்டு திரும்ப மீதி இருந்ததையும் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவோட அளவு வந்து கரெக்டாக இருந்தது. அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். மறுபடியும் கேமராவை ஆன் பண்ண மறந்ததுனால தான் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியும் போட்டாச்சு. போட்டுட்டு தம் வந்து ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுங்க. நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆனதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரியாணி பிடிக்கும் இல்லைங்களா? நீங்கள் எந்த பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த பிரியாணி மேலே வேறு ஏதாவது பிரியாணி ட்ரை பண்ணேன் அப்படின்னா அந்த பிரியாணி கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ரொம்ப டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிக்கும். அப்படி தான் இப்போதைக்கு திண்டுக்கல் பிரியாணி தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதனால் 2 தடவையாக செஞ்சுட்டேன். இந்த தடவை ஒரு 15 நாள்லேயே இது 2வது முறை செஞ்சாச்சு. நல்லா தண்ணி இந்தளவுக்கு ஈக்குவலாக ஆனதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதனோட சாறை மட்டும் சேர்த்துக்கோங்க. சீட்ஸ் வந்து உள்ளே போயிட்டால் லைட்டாக கசந்து வந்துடும். அதனால தான் வந்து சீடு இல்லாமல் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலானதும் ஒரு தோசைக்கல் நல்லா கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு தோசைக்கல் சூடு தணலில் நமக்கு தம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும். இன்னும் நீங்கள் அடுப்புலலாம் செய்கிறீங்கன்னா கறி மேலே போடுவாங்க, அந்த தணலில் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து ஒரு வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் சைடிஷாக எறா பெப்பர் ஃப்ரையும் ரைத்தாவும் தான் செஞ்சேன். எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு உங்ககிட்ட காமிக்க தான் நினச்சேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2:40 ஆயிடுச்சு. பசி வந்துருச்சு பசங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சமைச்சதை எடுத்து அந்த வீடியோவே கரெக்டாக லாஸ்ட்டில் எடுக்கவே முடியல. கடகடன்னு கிளறி அந்த வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஆனால் உண்மையாகவே பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் செஞ்சதில்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.